நம்ம யூரோப் இருக்குல்ல, நிறைய பேரும் குளு குளுன்னு இருக்கும். அங்கே கிளம்பி போவோன்னு பொட்டி பொட்டிக்கலாம் எடுத்து வைப்பீங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா அங்கே எந்த அளவுக்கு ஹீட் வேவ் இந்த டெம்பரேச்சர் ஹையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லேட் போடுவாங்களா ஆம்லேட்டு, அதை அடுப்பு இல்லாமல் போட்டு எப்படிங்க இருக்கும்? கிட்டத்தட்ட செஞ்சே காமிச்சிருக்காங்க. சூரிய வெப்பம் இருக்குல்ல, இதில் ஆம்லேட்டே போடுறாங்க. அந்த அளவுக்கு அங்கே வெப்பம் போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் சாலை பகுதி யூரோப்லையா இருக்கட்டும், அப்புறம் ட்ராக்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த வெயிலை தாங்க முடியாமல் எல்லாம் நிலமாறுது. யூரோப்னு வந்துட்டோம், ஃப்ரான்ஸை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? ஃப்ரான்ஸில் என்ன நம்ம நிலமை, அங்கே இந்த ஹீட் வேவால் உயிரிழந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எண்ணிக்கை மேலே 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 போயிட்டுருக்கு. இது வரைக்கும் யூரோப்பில் மட்டும் இந்த ஹீட் வேவால் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை 1400 கிராஸ் பண்ணிடுச்சிங்க. மேபி இன்னும் சில மணி நேரங்களில் அடுத்த ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க 2000 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூரோப்பில் இந்த ஹீட் வேவை தாங்க முடியாமல் உயிரிழந்துருக்கவங்க எண்ணிக்கை ரொம்ப மேலே போயிட்டுருக்கு, ரொம்ப சீக்கிரமாக மேலே போயிட்டுருக்கு. அதெல்லாம் உயிரிழந்துட்டு இருக்கவங்க பெரும்பாலும் வயசானவங்க தான். வெயில் தாங்க முடியல, அடிக்கிற வெயில் அவங்களால தாங்கவே முடியல. அங்கே பேனிக் பை ஒன்று நடந்துட்டுருக்கு தெரியுமா? அதாவது நம்ம ஊர்லலாம் அந்த புயல் எதனா வருது அப்படின்னாலோ, இல்லை பெரிய இடர் ஏற்பட போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாலோ, நம்ம சூப்பர் மார்க்கெட் போய் ஃபுல்லாக காலி பண்ணுறோம்ல, அது மாதிரி இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் இந்த போர்ட்டபிள் ஏசி, ஃபேனு இதெல்லாம் வாங்குறதுக்கு மக்கள் முண்டியடிச்சு அப்படிங்க இருக்கும். அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. சில யூரோப் கண்ட்ரிஸில் என்ன நம்ம பண்ணுறாங்க இப்போது, ஏன்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போதும், ஆஃபீஸ்லாம் வராதிங்க. ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றதே கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்டத்தை தாண்டி வர மாதிரி இருக்குது. இந்த வெயிலுன்ற கண்டத்தை வர்ற வேலை ஹீட் ஸ்ட்ரோக்கில் எதனா உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா தலைவலிப்பா, நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுங்கன்னு சில நாடுகளில் இதை என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் யூகே இருக்குல்ல, அங்கே இருக்க மக்கள் நிலைமையும் ரொம்ப பரிதாபம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா, அங்கே இருக்கிறவங்க மத்திய கிழக்கு நாடுகள்லாம் வசிச்சாங்கன்னா அவங்க நிலைமை என்ன இருக்குன்னு தான் இப்போ தோணுது. ஏன்னா யூகேல அடிக்கிற வெயிலுக்கு, இப்போ அடிச்சிட்டு இருக்க வெயிலுக்கு அவங்களால தாங்க முடியல. யூகே சாலைகளும் இப்போ வெயிலோட த்ரெட்டுக்கு மத்தியில் தான் இருக்குது. ஒரு பெரிய சம்பவம் மறக்க முடியுமா? அதான் ஆவியாவதை தடுக்கிறோன்னு சொல்லிட்டு தர்மாகோலை போட்ட விஷயம் என்னென்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி பெரிய சம்பவமாக அரங்கேறிச்சா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதுவும் அது சாயல் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அவங்க பண்ணுறது ஒரு காரணம் இருக்குங்க. என்னென்னா, வெயில் அதிகமாக இருக்க சிட்டிஸ் இருக்குல்ல, வெப்பம் பயங்கரமாக பீக்கில் போயிட்டுருக்க சிட்டிஸு, மேஜர் சிட்டிஸு, அங்கெல்லாம் இந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லுவாங்க, ட்ரக்ஸு, இதை கொண்டு வராங்க. இதோட வேலை என்ன தெரியுமா? நாம் ரோட்டில் தண்ணி லாரி போயிட்டு இருக்கும்போது அது கீழே கொஞ்சம் சிந்தினாலே கடுப்பாகும். ஆனால் சிந்தி விட்றது அதோட வேலையே. ஃபுல்லாக பீச் அடிக்குங்க. இந்த ட்ராப்லெட்ஸ் இருக்குல்ல, அது ஏர் முழுக்க இது கடத்தி கொண்டு போகிற மாதிரி, ஈரப்பதத்தை அதிகரிக்கிற மாதிரி இதை ஃபுல்லாக பீச் அடிக்கும். இந்த விஷயம் சைனாவில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே மட்டும் இல்லை, ஜெர்மனியில் போலீஸ் இருக்காங்களே, அவங்களே இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க.